நம்ம சூர்யாவோட கருப்பு படம் 147 க்ரோர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஸில் கலெக்ஷன் கொடுத்துருக்குதா ப்ரொடக்ஷன் டீமே பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் விட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ப்ரொடக்ஷன் ஃபிகர். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டே 4ல் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபிகர் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரீஜன் வைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கருப்பு ரிலீஸ் ஆன டே 4ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 11.21 க்ரோர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 65.26 க்ரோர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 2.52 க்ரோர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16.45 க்ரோர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1.42 க்ரோர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11.42 க்ரோர்ஸ்க்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 1 க்ரோர்ஸ்க்கு மேலேயும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 க்ரோர்ஸ் கிட்ட கேம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி நார்த் இந்தியா அதாவது ஹிந்தி பில்லில் பார்த்தீங்கன்னா 32 லட்சமும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 5.12 க்ரோரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 49 க்ரோர்ஸ் கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா நேற்று டே 4 மட்டும் 21.61 க்ரோர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று இந்த மண்டே கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன ரெட்ரோ படத்தோட டே 1 கலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டோட்டலாக வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 153.51 க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா கருப்பு தான் நம்ம சூர்யா சாரோட கெரியரே பார்த்தோன்னா ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு. அப்புறம் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 150 க்ரோர் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஃபஸ்ட்டு 200 க்ரோர் 250 க்ரோர் கிளப் மூவியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃபைனலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 300 க்ரோர் கிளப்பில் போய் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கா? 300 க்ரோர் கிளப் ஆக்டராக பார்த்தீங்கன்னா சூர்யா வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்கள் ஒப்பீனியன்?